கைஸ் ஐபிஎல் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. பட் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரேட் ரூமர் வந்திருக்கு. கிரிக் பஸ்லயும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கூடிய தகவல் தான். அப்படி என்ன வந்திருக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எல்எஸ்ஜி கிட்ட இருந்து ரிஷப் பண்ட்டை வாங்க போறாங்கன்னு, அண்ட் அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு குல்தீப் யாதவை எல்எஸ்ஜிக்கு தர போறாங்கன்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஐபிஎல் முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல கைஸ். பட் அதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் சீசனுக்கான ஹை ப்ரொஃபைல் ட்ரேட் இப்பவே பார்க்க முடியுது. நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ரிஷப் பண்ட் 27 கோடி, குல்தீப் யாதவ் ஒரு 13.25 கோடி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி டைரக்ட் ட்ரேட் பண்றாங்கன்னு, ரிஷப் பண்ட் அவரோட சேலரியை 27 crores இருந்து அதுக்கு பாதி ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 crores வரை கம்மி பண்ண ரெடியா இருக்கிறதா இல்ல போட்டிருக்காங்க. இது நல்ல லூப் ஹோலா இருக்கு கைஸ். என்னதான் நீங்க ஹை பிரைஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்டாலும் உங்களுக்கு அந்த டீம் பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் சீசன் நீங்க வேற டீமுக்கு போக ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க டிஸ்கஸ் பண்ணி உங்களோட சேலரியை குறைச்சிக்கலாம். இது நம்ம போன வருஷமே பார்க்க முடிஞ்சு. நம்ம ஜடேஜாவை 18 கோடிக்கு ட்ரேடு கொடுக்க ஆர்ஆர் கணக்கு படி அது 14 கோடி தான் அவங்க எடுத்திருந்தாங்க. ஜடேஜா பே கட் பண்ண ரெடியா இருக்குன்னு சொன்னதுனால எல்எஸ்ஜி முதல்ல கேகேஆர் பக்கம் வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க போல. ஏன்னா கேகேஆருக்கு ஒரு மெயின் விக்கெட் கீப்பர் தேவையில்ல. அவங்க அந்த விக்கெட் கீப்பர் இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பட் அவங்க கிட்ட இருந்தே எங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி இல்ல சுனில் நாராயண்ல ஒரு ஆள் தேவைன்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல. அதெல்லாம் தர முடியாதுன்னு கேகேஆர் சொன்னதுனால அப்படியே வண்டியை டெல்லி பக்கம் திருப்பிட்டு தென் டெல்லியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு மெயின் ரீசனே அந்த டெல்லியோட மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் தான். டெல்லி நல்லா போன நினைச்சாலும் ஒன்றும் இல்லை கைஸ். இந்த மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடக்கும்போது ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த டீம்ல இருக்கணும்னு அந்த ஜிஎம்ஆர் கிரண் காந்தியும் சரி இல்ல ஜேஎஸ்டபிள்யூ நம்ம ஆளு பர்ஜிந்தலும் சரி மாறி மாறி அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப் ப்ரிஃபர்ட் பிளேஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இது ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஜேஎஸ்கே மீன் SA20 டெல்லியோட டீமுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு கங்குலி தான் கோச்சா இருப்பாரு. அதே மாதிரி இங்க ஜேஎஸ்டபிள்யூ கண்ட்ரோல் அடுத்த வருஷம் டீம் வரதுனால அதே கங்குலியை தூக்கிட்டு ஹெட் கோச் அங்க எடுத்துட்டு வர போறாங்க போல. அண்ட் அங்க இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா யுவராஜ் சிங்கா பேட்டிங் கோச்சா எடுத்துட்டு வர பிளான் பண்ணிருக்காரு நம்ம சௌரவ் கங்குலி. பட் எனிவேஸ் இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான். அண்ட் எல்எஸ்ஜி பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பின்னரை நோக்கி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா எல்எஸ்ஜில இருந்து புறக்கணிக்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே தள்ளப்பட்ட கேஎல் ராகுல் டெல்லியில இருக்காரு. இப்ப அவர் தான் கேப்டனும் பண்ண போறாரு போல. அண்ட் டெல்லிக்கு விளையாடின ஒரு பிளேயர் எல்எஸ்ஜி கிட்ட தெரியாம ஆக்ஷன்ல மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இப்ப மறுபடியுமே டெல்லிக்கு போக போறாரு. அங்க டெல்லியில கேஎல் ராகுலோட ரீயூனியன் போட போறாரு. ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ் எல்எஸ்ஜி மேட்ச்னாலே கேஎல் ராகுல் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கோயங்கா ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இனி அடுத்த வருஷத்துல இருந்து அதுவும் ஒரு பாப்கார்ன் மூமெண்ட் ஆக போகுது. ரிஷப் பண்ட்டும் சரி கேஎல் ராகுலும் சரி சேர்ந்தாப்புல கோயங்கா அகைன்ஸ்ட் மோத போறதே பார்க்க ஃபன்னியா இருக்கும். ஸோ கைஸ் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. உங்களை பொறுத்தவரை இது நல்ல ட்ரேடா, குல்தீப் அதை எல்எஸ்ஜி போறதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை குல்தீப் அதை வந்து வாங்கி கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. ஸோ அவரு இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வெளியே வர போறாரு, அவருக்கும் கோயக்காக்கும் ஃபைட் இருக்கான்னு பார்க்க நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அவங்க இல்லாம வேற ஏதாவது ஹை ப்ரொஃபைல் பிளேயர் வெளியே வர வாய்ப்பு இருக்கா? அடுத்தது ஹை ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் போறான்னா அவர் என்னைக்கு சண்டை போட்டுட்டு வெளியே வர போறான்னு பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரைட், நம்ம டீம் கதைக்கு வருவோம். காலையிலேயே 6 மணிக்கு இருந்துச்சு நம்ம டிஎஸ்கேயோட மேட்சை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்கில் இவனுங்க பவுலிங் போடுறதை பார்க்கும்போது ஆத்தி தெரியாமல் எஞ்சிட்டோமேடான்னு தோண வச்சாங்க. பட் ஸ்டில் ஒரு வழியாக நம்ம மேட்சை வின் பண்ணிட்டோம். அண்ட் அப்போவே நான் பார்த்தேன் அடுத்த மேட்ச் எத்தனை மணிக்குன்னு. ஏன்னா இதே மாதிரி எஞ்சி ஆடி வாங்கணுமான்னு. பட் அந்த மேட்ச் அதிகாலை 2 மணிக்கு சண்டே அன்னைக்கு. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் நம்மளால பார்க்க முடியாது. அதையும் தாண்டி யாராவது பார்க்க ரெடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். அண்ட் அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இனிவேஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்கேல சில சர்ப்ரைசிங்கான முடிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. கீப்பர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். பட் சாய் தேஜாவை அப்படியே ஒரு அங்கிரீஷ் ரகுவன்ஷி மாதிரி ஆக்கி விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சிருக்காங்க. அவரும் நல்லாவே கீப்பிங் பண்ணாரு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். செகண்ட் சர்ப்ரைசிங் திங் மிலன் குமார் உள்ள இருந்தாரு. நான் என்னோட 11ல ஒரு பேக்கப்பா இருப்பான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவர் 11ல ஆடினாரு. அண்ட் தேர்ட் சர்ப்ரைசிங் திங் வியான் முல்டர் ஆடி இருந்தாரு இன்ஸ்டெட் ஆஃப் அகில் ஹுசைன். வியான் முல்டர் ஆடுவார் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பிச் எல்லாம் கொஞ்சம் கிரிப்பாகவும் ஸ்லோவா இருக்கும். ஸோ அகில் ஹுசைன் தான் டிஃபால்ட்டா ஆடுவார்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் வியான் முல்டருக்கு தான் இவங்க போனாங்க. மற்றபடி டீம் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்திருந்தாங்க. பவர் பிளேல 2 டாப் குவாலிட்டி நியூ பால் பவுலர்ஸ் இருந்தனால அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது வியான் முல்லர் வச்சு நம்ம ஃபாஃப் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் பவர் பிளேலேயே நோ பால் போட ஸ்டார்டிங்லேயே ஒரு 15 ரன் கொடுத்தாரு. மொத்தமாக 2 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்தாரு. என்ன ப்ராப்ளம்னா வியான் முல்லரோட பெஸ்ட் ஃபேஸ் ஐ திங்க் பவர் பிளேல நான் நியூ பால்ல போடுறது தான். ஸோ ஐ மீன் ஒன் சேஞ்சாக கூட அவர் போடலாம். பட் ஃபாஃப் டூ பிளேசஸ் ஒரு ஓவர் தள்ள பார்த்துருக்காரு. இது ஃப்ரீக்வெண்டாக நம்ம ஃபாஃப் டூ பிளேசஸ் கேப்டன்சியில் பார்க்கறது தான். ஒரு வியான் முல்லர் போடலன்னா ஒரு டோனான் ஃபெர்ராவோ ஒரு ஓவர் சும்மா ஜாலிக்கு ட்ரையல்ஸ்க்கு ஒரு ஓவர் போட்டு தள்ளிடுவாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபாஃப் நிறையா பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் நடந்துச்சு. பட் ரன்ஸ் நிறையாவும் போச்சு. நம்ம மெயின் நியூ பால் பவுலர்ஸ் 2 பேருமே பவர் பிளேல விக்கெட் எடுக்கல. தென் அகில் ஹுசைனும் இல்லாததுனால விக்கெட்டே எடுக்காம பவுலிங் போட்டுட்டு இருந்தோம். தென் மெயினாக மிடில் ஓவர்ஸ்ல எப்படி பண்ண போறோன்ற தலைவலி இருந்துச்சு. ஏன்னா நூர் அகமது இருந்தவரை அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. மிடில் ஓவர்ஸ்ல அவர் ஜாலியாக போட்டு விக்கெட் எடுத்துட்டே இருந்தாரு. அவர் இல்லாதது இந்த மேட்ச் கொஞ்சம் கிளியராகவே தெரிஞ்சுது. பிளஸ் நல்ல ஸ்பின் ஆப்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு முகமது மோசின் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஒரு ஸ்பின்னர் இருந்ததா பெட்டரா இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு அந்த மேட்ச் பார்க்கும்போது. பட் இன்னொரு ஹைலைட்
ஹைலைட் என்னன்னா, அம்ஷி டி சில்வா அந்த ஸ்ரீலங்காலேருந்து எடுத்த போலர் செம்மையாக போட்டார். 140 குத்தி ஏற்றிக்கிட்டே இருந்தார் கைஸ். நல்ல ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் ஒன்று போடுறாரு. ஓரளவுக்கு நல்ல விக்கெட் டேக்கிங் ரைட்ஸ் இருக்குது இந்த மிடில் ஓவர்ஸில் போடுறதுக்கு. ஸோ மிடில் ஓவர்ஸ் குறையை அம்ஷி டி சில்வா தான் சால்வ் பண்ணி ஆகணும் இந்த சீசனில். நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் இவரால் பேட்டிங்கும் பண்ண முடியும். பட் நம்பர் 7 ரேஞ்சுக்கு பேட்டிங் பண்ண முடியாத ரீசன்னால தான் அகில் ஹுசைன் ஆடலைன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். பட் அகில் ஹுசைன் இந்த பவுலிங் அட்டாக்ல எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான பவுலிங் அட்டாக் ஃபார்ம் பண்ணிடலாம் கைஸ். ஒரு முகமது மோசின் இருக்காரு, அகில் ஹுசைன் வித் 2 நியூ பால் பவுலர்ஸ் பிளஸ் அம்ஷி டி சில்வா as your 5th பவுலர் வித் 6th ஆப்ஷன்ஸ் பீயிங் டோனன் ஃபெரா அண்ட் சிவம் ரஞ்சனே. அண்ட் நம்மளும் விக்கெட் எடுக்கிற மாதிரி போடவே இல்லை. அம்ஷி டி சில்வா அங்கங்க நல்லா பண்ணாரு. பட் முகமது மோசினும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு சுமாராக போட்டுட்டாரு. அப்படியே ரன்ஸ் எல்லா பக்கமும் பறந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அந்த ஒரு கண்ட்ரோல் ஆப்ஷன் இல்லாதனால ஃபாஃப் ஸ்ட்ரகிள் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அவர் எப்படியாச்சும் அந்த 5th பவுலிங் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னே பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. எங்கேயுமே ஒரு நாண்டே பர்கரையோ ஆடம் மில்னியோ முன்னாடி எடுத்துட்டு ஒரு ஓவர் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணணும் அவர் பார்க்கல. அங்கே கொஞ்சம் கேப்டன்சி சுமாராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் எனிவேஸ் அந்த ஓவரால் நமக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் 6 ஓவர் அவங்க பெருசாக ரன்னே ஸ்கோர் பண்ணல. ரன்னே வரலன்னு சொல்லலாம். 50 ரன் கிட்ட தான் அடிச்சாங்க. அதில் 13 ரன் 3 பால் அடிச்சது நம்ம மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். எல்லாம் பார்க்கும்போது டேய் இத்தனை வருஷம் எங்களுக்கு தடவை ஆடினேன், ஏதாச்சும் உருப்படியாக ஒரு இன்னிங்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கியான்ற மாதிரி தோணிச்சு. பட் ஃபைன், அந்த மொமெண்ட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியாதான் நான் இருந்துட்டு இருந்தேன். அண்ட் நம்ம சேசிங்கில் பார்த்தீங்கன்னா சாய் தேஜா ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆக ஆத்தி முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி யோசிக்கும் பொழுது ரைலி ரூசோவும் சரி ஃபாஃப் டூ பிளஸும் சரி வேற லெவல் இன்டென்ட்டோட ஆடினாங்க. ரைலி ரூசோலாம் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக பந்த 4 அடிச்சிட்டு இருந்தாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் 11ல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் தேவை. அண்ட் அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷனுக்காக ரைலி ரூசோ ஆடி இருக்காங்க. ஸோ அது ஓகேவான முடிவு தான்ற மாதிரி. அண்ட் இந்த மேட்ச்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. பட் நான் மெயினாக பார்க்க இருந்தது அவரோட கேம் அகெயின்ஸ்ட் ஸ்பின். இங்கே 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவர் அவுட் ஆயிட்டாரு கைஸ். ஒரு ஓவர் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அதுக்கப்புறம் ரைலி ரூசோ ஸ்டாயினிஸ் பால் அவுட் ஆனோடனே ஆத்தி இங்கே தான் கொஞ்சம் வீக்காக இருக்கவே மாட்டி போவோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த பாயிண்ட்ல தான் மிலந்த் குமார் இறங்கினாரு. மிலந்த் குமார் ஒரு 12 பால்ல 13 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் பேஸ் அகேன்ஸ்ட் அவுட் ஆனாரு. ஓட்னில் பார்மன் பால் அவுட் ஆனாரு. முதல்ல மிலந்த் குமார் இவங்க பிளான்ல இருக்காங்களா இல்ல பர்டிகுலரா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரோல் இவங்க யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல நீ மிலந்த் குமாரை பார்க்கும்பொழுது மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் போட்டா டேக் ஆன் பண்ற ரோல் அவர் இருக்காரு. அண்ட் எக்ஸ்ட்ரா பவுலரா தேவைப்பட்ட ஸ்பின் ஆப்ஷன் வேணுன்றதுக்காக இருக்காருன்ற ஒரு கெஸ் பண்றேன். அண்ட் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா மிலந்த் குமார் ஒரு சுமாரான பேட்டர் கேட்டீங்களா? எஸ், சுமாரான பேட்டர் தான். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 சீசனை கம்பேர் பண்ணும்போது அதில் படிக்கவலமா ஆனார், அடிக்கவே தெரியல. பட் போன வருஷம் ஒரு 2-3 மேட்ச் ஆடினார்னு நினைக்கிறேன். அங்கே நல்லா பண்ணியிருந்தாரு கைஸ். அகெயின் ஸ்பின் நல்லா டேக் ஆன் பண்ணாரு. ஸோ மேபி மிடில் ஓவர்ஸில் ரைலி ரூசோ இந்த மாதிரி அவுட் ஆயிட்டாருன்னா ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணுறதுக்கு சுபம் ரஞ்சனை கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் தேவைன்றனால அவர் இறங்கி இருக்கலாம். பிளஸ் ஸ்பின் ஆப்ஷன் இப்போ அகில் ஹுசைன் ஆடாததுனால எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவைப்பட்டால் மேபி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த பர்டிகுலர் ரோலுக்கு ஸ்குவாட்ல ஃபில் பண்ணுற ஒரே பிளேயர் மிலந்த் குமார் தான். அண்ட் எஸ், மிலந்த் குமாரால் பவுலிங்கும் பண்ண முடியும். அதுக்கான கிளிப்ஸ் பெருசாக கிடைக்கலனாலும் அவரோட இன்ஸ்டாகிராமில் பவுலிங் போடுற மாதிரி 2-3 கிளிப்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸில் அந்த ஆப்ஷனை ஃபாஃப் டூ பிளஸ் எடுத்ததில்லை. மேபி அவர் ட்ரஸ்ட் பண்ணாதனால நினைக்கிறேன். பட் ஸ்பின் போடுவார் கைஸ். ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி, ஐ மீன் ரொம்ப மிஸ்ட்ரிலாம் கிடையாது. ஆக்ஷன் என்னமோ பண்ணி ஏதோ போடுவார். அதுவும் 2 பக்கமும் திரும்புற மாதிரிலாம் கிளிப்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரோலுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஸ்பின்னை மட்டுமே அடிக்கிறதுக்கான பிளேயராக மிலந்த் குமார் இருக்கணும். இங்கே மிலந்த் குமார் இல்லாமல் சிவம் ரஞ்சனை வந்தால் கூட அவர் ஸ்பின் அடிச்சிருப்பாரு. பட் சப்போஸ் அவரும் அவுட் ஆனா வியான் மில்லருக்கு ஸ்பின்னே ஆட தெரியாது. நம்ம SA20ல பார்த்துருந்தோம். அண்ட் இந்த மேட்ச்ல கூட ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் மிலந்த் குமார் கொஞ்சம் இன்டென்ட் காட்டி ஆடினாரு. ஸோ அந்த வகையில் நான் அப்படியான ரோல் தான் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கெஸ் பண்ணுறேன். ஸோ இவரும் அவுட் ஆயிட்டாரு. பிளஸ் சிவம் ரஞ்சனேக்கும் மாட்டல. அவரும் அவுட் ஆனதுக்குன்னே வியான் மில்லரை தான் இறக்கி விட்டாங்க. வியான் மில்லர் ஆடும்போது ஆஹா இன்னைக்கு என்ன பண்ண போறாரோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வந்த பால்லேருந்து கிளீனாக ஆடினாரு. எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸ்பின் அகேன்ஸ்டாவும் ஒரு 4 ஒரு 6 அடிச்சாரு. பட் அகெயின் அந்த பால் கொஞ்சம் சுமாரான பால் தான். பட் SA20 கம்பேர் பண்ணும்போது அங்கே இது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கூட கிளீனாக ஆடல. பட் இங்கே 15 பால் 31 ரன் அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்லோயர் பால்ஸ் குத்தி இந்த பிச்சு 2 பேஸ்டா ஸ்லோவாக இருந்தாலே தடுமாறினாரு. பட் இங்கே ஸ்லோயர் பால்ஸ்லாம் நல்லா பார்த்து சுற்றினாரு. பட் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு மேட்ச் பார்த்துட்டு இன்னும் மேட்சஸ் போக போக சில பால்லாம் நல்லாவே திரும்ப பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த மேட்ச்லலாம் இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, ஸ்லோயர் பால்லாம் பாலை பார்த்து சுற்றுறாருன்றதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். பட் இந்த மேட்ச் பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் பிளேயர் மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு ரோல் அசைன் பண்ணி அந்த ரோலில் இவரை க்ரோ பண்ண வச்சிருக்காங்கன்னு. பட் எஸ், இவங்க எல்லாருமே அடிச்சிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸஸ் கைஸ் சிங்கிள் லேண்டடாக 52 பால்ஸில் 113 ரன் ஸ்கோர் பண்ணார். 45 பால் 100 அடிச்சார் கைஸ். வேற லெவல். நான் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஜாலியாக ஒரு பாட்டு அடிச்சிருந்தாரு. எங்கேயுமே ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இல்லை. அவர் பாட்டு அசால்ட்டாக 6 சரி 4 சரி ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தார். ஆல்மோஸ்ட் 42 வயசு ஆகுது. ஸ்டில் சிங்கிள் ஹேண்டடாக நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதை அகைன் பாராட்டியே ஆகணும். பட் பரவாயில்ல கைஸ், இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. TSKக்கு ஒரு குட் நியூஸ் தான். பட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். ஏர்டெல் ஆர்காஸோட பவுலிங்லாம் சும்மா
சுமாரானதை பார்த்து தான் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வீக்கர் டீம் நான் சொல்லியிருந்தேன். பட் மெயினான டாப் கிளாஸ் பவர்ஃபுல் டீம் அடுத்த மேட்ச் ஆட போகிறோம் சான் ஃப்ரான்சிஸ்கோ அகேன்ஸ்டா வச்சு மொத்துன்னு மொத்த போகிறாங்கன்றது கிளியராக தெரியுது. எப்படியாவது எங்கேயாவது பவர் பிளே நியூ பால் விக்கெட் எடுத்தால் மேபி தப்பிக்கலாம். மேத்யூ ஷாட்ல இந்த டோர்னமெண்ட்டில் முரளிதரன் மாதிரி பவுலிங் போட்டுருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், என்ன பிளான்ஸோட வரப்போகிறோன்னு. அண்ட் அதில் தெரிஞ்சிடும் நம்ம ஆக்சுவலாக ஃபைனல்ஸ் ட்ராஃபிக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கோமா, இல்லை கப்பை ஆல்ரெடி சான் ஃப்ரான்சிஸ்கோ பேரில் எழுதிட்டாங்களான்னு. ஸோ அந்த மேட்ச் என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர். பை பை.